ஒரு பாயிண்ட்ல நாங்க படிச்சு காட்டுறோம், நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். அழகா முடிச்சுக்கலாம் சார். வம்சி கிருஷ்ணா, how to balance karma of the balanced left lifetimes? Can I do divine fire for my higher soul? How many hours per day and how many years? மேடம் அதாவது மேடம் நீங்க கேட்கிற கேள்வி நான் காயத்ரி மந்திரம் சொல்லட்டா, ஆனா ஓம் நம சிவாய் சொல்லட்டா, அந்த மாதிரி தான் கேட்கிற கேள்வி மேடம். அது டிவைன் ஃபயர் வந்துட்டு உங்களை மாத்துது, உங்க சோலை மாத்துது. ஓகே ரைட்டா? நெக்ஸ்ட் வந்து எல்லாத்தையும் ஆக்ஷன்ல போடணும். மஸ்ட் கோ அவுட் அண்ட் டூ சம்திங். ஒண்ணு செய்யாம ஒண்ணு மாற போதில்ல மேடம். நான் மந்திரம் படிக்கிறேன் எத்தனை பேர் என்கிட்ட வராங்க. ஆகுன்னா நான் மந்திரம் படிக்கிறேன், அந்த புக்கை படிக்கிறேன், மறக்காம மாநாடு படிக்கிறேன். ஆனா யாரும் அந்த வாண்ட் எடுத்து ஒரு செடி நடணும், ஒரு மீனை விடணும், ஒரு 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 பிளஸ் பண்ணும், இயற்கை பிளஸ், அதெல்லாம் யாரும் ரொம்ப குறைவு செய்யறது. எல்லாமே நினைக்கிறாங்க நான் மந்திரம் படிக்கிறேன். திருக்குறள் திருவள்ளுவர் அது எத்தனை பேர் ஃபாலோ பண்றாங்க? யாராச்சும் பருப்பு தின்னக்கூடாது, அலோகி மாரி புளிப்பு சாப்பிடக்கூடாது, பால் ரொம்ப குடிச்சாக்கா நெய் குடிச்சாக்கா ஹார்ட்ல பிளாக் வரும், யாரும் சொல்லி கொடுக்குறாங்களா? மக்களுக்கு அதெல்லாம் கஷ்டப்படுறாங்க மேடம். சோ நான் என்ன சொல்றேன்னா, நான் மந்திரம் படிக்கிறேன், நான் 100 வாட்டி 1010 வாட்டி படி, ஒன்ன மாற போல டிவைன் ஃபயர் சொல்லு, ஒன்ன மாறும். ஒரு வாட்டி செஞ்சுட்டு நான் அது எப்படி நான் வளம் அந்த டிவைன் ஃபயரை எப்படி நான் ஃபாலோ பண்ணணும், நான் எப்படி எல்லாருக்கும் நல்லபடியா இருக்கணும், நான் எப்படி எல்லாம் மதிக்கணும், எல்லாம் உயிரின மதிக்கணும், அதுவும் இருக்கணும் மேடம். அது யாரும் செய்யறாங்களா? இல்ல சார், இப்பதான் எல்லாம் பழகிட்டு வராங்க சார். மோத பாருங்க, 4 நாள் சாப்பிடுறேன், ஒரு கீரை வகையை ஒண்ணுமே இல்லை. ஒரு கடைக்கு போனாக்கா போட்டு போன சீதாராமா ஒண்ணுன்னா ரைட் ஹேண்ட் சைடு வந்து கேஷ் போன எல்லாம் ஸ்வீட்ஸ், ஃபுல் ஸ்வீட்ஸ். அப்புறம் மீல்ஸ், அந்த வாழை இலை மட்டும் தான் பச்சை நிக்குது மேடம். திருப்பி அதையே தான் பாக்குறேன். மீல்ஸ் என்ன வச்சிருக்காங்க, ஒரு பச்சை கீரை, ஒரு பச்சை ஜாமா, ஒண்ணுமே இல்ல. அதே கோபிஸ், அதே சட்னி, அதே ஊறுகாய், அதே தயிர், அதே சாம்பார், அதே ரைஸ். நாளைக்கும் அதேதான், நாளானிக்கும் அதேதான். சோ இந்த மந்திரம் படி என்ன மேடம், உடம்பு ஆரோக்கியமா இருக்கணும். சரியா மேடம்? நான் கூட இப்ப ரொம்ப தப்பு செய்யறேன் மேடம். நானும் மாறணும், நானும் ரொம்ப தப்பு செய்யறேன். கொஞ்சம் ரொம்ப சீசன் தான். இப்ப ஒரு வருஷமா வேலை விட்டுட்டேன். திருப்பி நானும் ஆரம்பிக்கணும். 90 வயசு நல்லா ஸ்ட்ராங்கா நிக்கணுமா, நான் மாறணும். இல்லாட்டி நான் எல்லாம் மாதிரி சேர்ந்துக்கிட்டு அந்த உடம்பை தூக்கி நடக்கணும். நான் உடம்பு தூக்கி நடக்கிறேன், நான் உடம்பு வந்து நான் தூக்கி நடக்கிறேன். அந்த மாதிரி கூட உடம்பு வந்து எனக்கு தூக்கி நடக்கணும். அந்த மாதிரி ஒரு லெவல் வரணும் மேடம். எஸ் மேடம், எல்லாம் மாத்தல. நீங்க டிவைன் ஃபேஸ் எல்லாம் மாற போதா? மாறாது. சொல்லுங்க. ஒருத்தருக்கு வந்து 82 கிலோ, 5 ஃபீட் 6 அடி 6 இன்ச்சு தான். எவ்வளவு லூஸ் பண்ணும்? ஒரு 8 கிலோ லூஸ் பண்ணும். அந்த 8 கிலோ லூஸ் பண்ணாதான் ஹார்ட் நல்லா வேலை செய்யும், லிவர் வேலை செய்யும், கிட்னி வேலை செய்யும் மேடம். இப்ப அதுக்கு அந்த பசிக்கு அந்த 80 கிலோ சாப்பிடும். ஆனா உடம்பு உண்மை தேவைப்படுது 72 கிலோ தான் தேவைப்படுது. சோ மந்திரத்தை படிக்கலாம், டிவைன் ஃபைவ் சொல்லலாம். ஆனா அது டிவைன் ஃபைவ் சொல்லி என்ன வரப்போகுது மேடம்? அது பிகினிங், ஒரு ஸ்டார்டிங். ஓகே, நான் டிவைன் ஃபைவ் சொல்லிட்டேன். எனக்கும் அந்த ஆப் கனெக்ஷன் வேணும், அவ்வளவுதான். ஃபன். அது பிறகு நான் என்ன செய்ய முடியும்? என்ன செய்ய முடியும்? பிளஸ் பண்ணலாம். இப்ப எல்லாம் டிவியில் காமிக்கிறாங்க, புயல் அடிக்குது, இது அடிக்குது, எல்லாம் வரும்போது சென்னையில வரும்போது இதான் சொல்றாங்க. யாராச்சும் சொல்லி வாங்க எல்லாம் செய்வோம் இயற்கை, யாராச்சும் அவ்வளவு பேர் எத்தனோ நியூஸ் பாக்குறேன் மேடம். நான் உட்காந்தா பாக்குறேன், பாத்தீங்களா? நியூஸ் பாக்குறேன் பாருங்க. நியூஸ், அப்புறம் நியூஸ் வரப்போகுது, அடிக்க போகுது, இது அடிக்க போகுது, அதை அடிக்க போகுது. யாராச்சும் எல்லாம் பாதுகாக்குங்க. யாராச்சும் நம்ம எல்லாம் உட்காந்து அவன் என்னன்னா காலங்காலத்து 6 மணிக்கு இது சோசியம் பாக்குறான், சோசியம் சொல்றான். இல்லாட்டி என்னது பாலை ஊத்துறான். அதுக்காக டைரக்டா பாக்குறீங்க, பாலை ஊத்துறது, இது ஊத்துறது, அது ஊத்து காமிக்கிறீங்க. எப்படி மாற போகுது?
இல்ல சார், அந்த மாதிரி வழிமுறைகளை நீங்க தான் சார் இப்ப எங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க. இதுக்கு முன்னால யாரும் அந்த மாதிரி சொல்லி கொடுக்கல. அதான் சொல்றேன், நம்ம பிவி அவ்வளவு 11% தான் ஃபாலோ பண்றாங்க. 11% நான் இந்த அளவுக்கு சொல்லி தரேன், இதுல 11% தான் இருக்கிறாங்கன்னு சொல்றீங்க நீங்க. ஃபாலோ பண்றாங்க. ஓகே, ஃபாலோ பண்றாங்க. ஓகே, அதேதான் தெரியும், அதேதான் செஞ்சிருக்கோம், அதேதான் செஞ்சிருக்கோம், திருப்பி அதேதான் பண்றாங்க மேடம். ஓகே சார், நாங்க மாறிட்டு வரோம் சார். நாங்க மாறிடுவோம் சார், சீக்கிரமா கண்டிப்பா மாறிடுவோம் சார். இந்த 240 மாறினாலே போதும் மேடம். கண்டிப்பா சார். இந்த 240 எல்லாமே பயப்படுறாங்க. நான் அவங்க என்ன நினைப்பாங்க, என் குடும்பம் என்ன நினைக்கும், இது நினைப்பேன், இதேதான் பயந்துருக்காங்க மேடம். அவங்க எல்லாம் ஃபாலோ பண்ண, நான் மட்டும் ஃபாலோ பண்றேன், என்ன நினைப்பாங்க, இதுதான். ஆமாங்க சார். இதேதான் பயம், எல்லாத்தையும் ஒரு பயம்புத்தி வச்சிருக்காங்க. குடும்பம் எல்லாம் வந்து குடும்பம் எல்லாம் அவங்களை எல்லாம் கொண்டு போயிட்டு ஒரு என்ன மேடம், ஒரு ஒரு கோணல் வச்சிருவாங்க, ஒதுக்கி வச்சிருவாங்க. ஆமா, தமிழ் படம் காமிப்பாங்களே, தப்பானாங்க கொண்டு போய் எங்காச்சும் ஊர் விட்டு வெளியே வச்சிருவாங்க. யாரும் பேசக்கூடாது, தண்ணி குடிக்க கூடாதுன்னு. ஏன் அவங்க வந்து ஒரு 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 லோ காசு கல்யாணம் பண்ணிட்டான், வெளியே விட்டுருவாங்க, நீ கிட்ட வரக்கூடாது. எல்லாம் அதான் காமிச்சா எல்லாம் மனசுல உட்கார்ந்து இருப்பாங்க எல்லாத்தையும். PVH way, how to bless the people who helped us in our critical situation. மேடம், பிளஸ் பண்ண பிறகு மேடம் நன்றி சொல்லிட்டு நீங்க போயிட்டு இன்னொரு 10 மணி நேரம் செய்யணும், அவ்வளவுதான். இப்ப நான் எவ்வளவு பேர் செஞ்சிருக்கேன் மேடம், சரியா? அவங்க தேங்க, நான் ஒண்ணு போய் தேங்க சொல்லிட்டு போங்கன்னு பண்ணிடுறேன், அவ்வளவுதான். ஆனா அவங்க போயிட்டு இன்னொரு 10 பேர் செஞ்சாக்கா அவங்களுக்கு புண்ணியமா ஆயிடும். இப்போ நான் எல்லாத்தையும் பிளஸ் பண்ணிட்டு அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு போனோம், அவங்க வந்து 10 பேருக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிறீங்க இல்லீங்களா சார்? அந்த நன்மையை எடுத்தவங்க இன்னும் 2 பேர் செய்யணும். ஓகே ஓகே, இந்த நான் பலன் அடைஞ்சவங்க இன்னொரு 10 பேர் போய் செய்யணும்ன்றீங்க. ஆமா, 10 பேருக்கு தேவை, 2 பேருக்கு இருந்தாலும் பெரிய காரியம் மேடம். இவனால பண்ணாங்க, எப்படி ஹெல்ப் பண்ணீங்க நீங்க? சரி, நான் கஷ்டப்பட்டேன், நீங்க வந்து எனக்கு காசு உதவி பண்ணீங்க, அதுவே நான் முடிஞ்சாக்கா நான் இன்னொரு பேரை ஹெல்ப் பண்ணும். சார், இப்போ நீங்க சொல்ற பிரகாரம் அப்ப நான் தியானம் பண்ண வேண்டாம், நான் பயிற்சிகள் பண்ண வேண்டாம், மந்திரங்கள் சொல்ல வேண்டாம், கோயில்களுக்கு போக வேண்டாம், எங்கேயுமே போக வேண்டாம். அப்போ நான் மக்களுக்கு நல்லது செஞ்சா மட்டும் கோயில போயிட்டு அந்த காலம் நம்ம முப்பாண்ட செஞ்ச சிலைங்க, அந்த மாதிரி ஆர்கிடெக்சரை போயிட்டு பிளஸ் பண்ண சொல்லுங்க. பிளஸிங் பிளேஸ் ஆஃப் வர்ஷிப் அப்படின்னு வச்சிருக்கோம் நம்ம ஒண்ணு, சரியா? போங்க, போறோம், போய் செய்யுங்க, போய் பாருங்க, நன்றி சொல்லுங்க. அது எங்கேயாச்சும் ஒரு 30 பண்ணிப்பா மேடம், தெரியாதுல்ல? சொல்ல முடியாது மேடம், எதாவது பண்ணிருப்பாங்க. இப்ப இல்லாட்டி கூட போன பேர்ல நீங்க அதை செஞ்சிருப்பீங்க. அதான் சார், இதெல்லாம் கூட எதுவுமே தேவையில்லை, நான் நல்லது செஞ்சா மட்டுமே போதும் அப்படிங்கிறீங்க இல்லீங்களா சார் நீங்க? எஸ் மேடம், சும்மா கோயில போட்டு எங்க அம்மா சொன்னாங்க மேடம், எங்க அம்மா சொல்லுவாங்க 10 கும்பாஷம் பார்த்தாக்கா கர்மம் எல்லாம் போயிடும். ஆமா ஆமா சார், சரியா? அவங்க 16 கும்பாஷம் பாப்பாங்க, காலை 3 வாட்டி உடைச்சிருக்காங்க, உளுந்து படுத்த இருக்காங்க, இப்ப உடம்பு பூரா அரிக்குது. என்ன மேடம் 10 கும்பாஷம் என்ன பண்ணிச்சு? சோ நல்லது செய்யறதால மட்டும்தான் நம்ம பலன் அடைய முடியும்ன்றீங்க நீங்க. ஒரு கும்பவாசி பாருங்க 40 நாள் மேடம். ஆமாங்க சார், 40 பூஜை பண்ணிட்டு தான் அப்பதான் கும்பாபிஷேகம் நடப்பாங்க. அந்த 40 நாளும் கோயில் போவாங்க, அதுல ஒரு 2 ஹவர் உட்காந்துருப்பாங்க, 3 ஹவர் உட்காந்துருப்பாங்க. ஆமா இல்லையா? ஆமாங்க சார். எவ்வளவு டைம் வேஸ்ட் மேடம். சோ இதெல்லாம் பண்றது மூலமாக நமக்கு கர்மா கழியாது, நமக்கு நல்லது நடக்காது. ஒண்ணா நடக்க போகுதுல. ஓகே சார். என்னைக்கு மேடம் அங்க வெளியே வந்தனே ஒரு ஏழை இருப்பான், அவங்க மதி கூட மாட்டாங்க, என்ன பண்ண போகுது? ஆமா, வெளியே வந்தோம்னா மதி கூட மாட்டாங்க மேடம். அவன் தொட்டாக்கா நம்ம பாவம் நினைப்போம், ஐயோ அவன் தொட்டானே பாவம். Beta, my question to Shiva sir. My name is Arjun Beta K. I talk to myself a lot. I wanted to know why I do this and how to correct it. மேடம், நல்லபடியா பேசுறாங்களா, சும்மா டைம் வேஸ்ட் பண்றாங்களா? அவருக்குள்ளேயே ஏதோ பேசிக்கிட்டே இருக்காரு, தனக்கு தானே ஏதோ பேசிக்கிட்டே இருக்காரு சார். அவரோட 3 ஆத்மா இருக்கு மேடம்.
அவர் அன்னைக்கும் நிறைய சோல் இருந்தது நீங்க எலிவேட் பண்ணீங்க சார். அவர்தான் அவரு. இப்ப 1 2 3 ஆத்மா இருக்கு மேடம். அவரை ஃபோன் பண்ணி கூப்பிடுங்க. அர்ஜுன் பேட்டா எங்க உள்ளது? பெங்களூர் சார், பெங்களூர். பெங்களூரா? How long you have the problem? Sir, from past 6 months. It's continuing, sir. Last time I'd come to your session, it's continuously happening, sir. I speak to myself a lot continuously. There are so many conditions around me. I don't know what to do. What do you speak? I don't know. Continuously keep on trying to combat with my talks, sir. No. What do you speak, sir? Tell me something. The studies, TV programs, getting to vegetables. I fight a lot also sometimes. I Are you fight married? with myself a lot. Are you married? No, sir. How old are you? 27, sir. Did you go in temple? Did you go in temple? No, sir. These days I'm not going to any temples. Hmm? No, these days I'm not going to any temple, sir. I These don't days, how know. long? Huh? Sir, if I start speaking, it only starts speaking to myself, sir. If I try to correct it, I won't try to get in that situation of getting zero talking to myself. These days means how long? Around 5 to 6 months, sir. Before that, you went temple. Huh? Before that, you went temple. No, sir. No. How long you have not been temple? That's my question. Around 1 year, sir. Huh? 1 year, sir. Temple edo poyilante. So before that, no problem. Huh? No, sir. Okay. What I'm trying to say is number one, all come from one temple. 1, 2, 3. So last time got many more. So 3 came from one temple. Is there puja room in the house? Yeah, puja room is there in the kitchen, sir. Small place for the idols. Who's praying there? Morning we just light the lamps and we say some small shloka and come back. Mummy and Who, you? myself. Yeah. You and Me and my mom. your mother. Yeah. Okay. What statues you have? Lord Krishna, Ananda Padmanabha Swami of Kerala and some other photos, sir. Who is the Ananda Swami Padmanabha? Who is that? Huh? The other Swami, who is it? Sir, Trivandrum temple, sir. Trivandrum temple, sir. And Trivandrum. Ganapati idol. Kannu Drishti Ganapati idol, sir. They worship it for getting rid of all bad energies, right? We worship that, sir. Oh, you worship all planets and you go away. Yes, sir. You got how many people in India pray to that temple? Many people, sir. Why India black magic still not gone? Still so much Black the problem? Okay. Why India got so much the problem? And everybody pray to Ganapati, this money, that party. Oh. Did I ask a logic question? Huh? Did I ask a logic question? No, sir. No. I'm asking how many people in India pray to what Ganapati or whatever you're talking about. Okay? How many people? How many million? Not. All over the world, they are worshipping Ganapati. Hanuman and Ganapati are widely worshipped all over the world, sir. Correct. Not all over the world. Not in South America. Stop nonsense. Huh? Yeah. Not in China. Not in Japan. Not in Korea. Not in Philippines. What if we talk about all over the world? Nonsense. Come on. Okay, sir. Yeah. Don't simply say all over the world. You've not even been anywhere in the world. All over the world. In Africa, they don't talk. Yes, maybe the Indians in Africa talk. All the North Indians who went down. Canada, nobody. Maybe Canada a little bit. America, no. Mexico, no. You know how big these people, this country is? You know what's the population of Mexico? They got 15 million, 20 million people in the city of Mexico City only. Nobody prays to Ganesha. Listen to me, my friend. You all can do, but nothing is happening. Nothing is happening. You just do for your own sake. I am doing. So what I'm trying to say, your prayer altar is super negative. Everything can come from there. Okay, sir. You say you don't go temple, but the house is a temple. And you do puja every day, morning and evening. What are you doing? You're activating all the energy. Yes, sir. No, only in the morning. Evenings you don't do. Evenings Doesn't you don't matter. No, only Doesn't matter you do in the morning or in the evening. You still make a connection. Yeah.
You say don't go temple, but you have a temple in the house. sir. Everybody got temple in the house, but still go to big temple. Sir. Take page number 7 now. Take page number 7. Okay, sir. You can pray altar. Sir. Sir, what should be the ideal prayer altar, sir? Hey, go out and look at the sun and pray to the sun. Thank you to the sun. Okay, sir. Look at the clouds. Thank you to the clouds. Look at all the trees around your house. Thank you very much for giving us oxygen, for giving us food. You are giving us everything. Yeah. Look at the sir. sun. You know, if you don't come one day or 2 days, the whole planet is going to go. Thank you for coming every day. 12 hours a day. You come and you go. But sir. you don't come. You are in other parts of the world, giving us everything that everyone needs. Sir. Our sun is solar. Our sun is a star of divine fire. Our sun is a beauty God. Start doing something like that. Yes, sir. Sir. Okay, close your eyes. Hold page number 7. Yes, sir. Okay, done. Yeah. I cannot advise you on your prayer altar. You start thinking what is the best thing to do. Okay. Okay, sir. Okay, sir. Okay, bye. வணக்கம் சார். எனக்கு மார்பக புற்றுநோய் வியாதி. அதிலிருந்து நான் மேடம் எத்தனை பேர் பாக்குறாங்க? 300 270 பேருங்க சார். 270. ரொம்ப பேர் வெளியாகலாங்களா? வெளியாயிட்டாங்களா? வெளியாகல சார். ஆக மாட்டாங்க சார். எல்லாருமே இருக்காங்க சார். எல்லாம் இருக்காங்க. நான் சொல்றது சில பேர் பிடிக்காது மேடம். அது பரவாயில்லைங்க சார். எல்லாருக்கும் பிடிக்கும் சார். பரவாயில்ல. அதான் அவங்கள வந்து அது 90%. அது 80%. இருக்கட்டும் சார். இந்த 12% இருக்கிறவங்களா நாங்க கேட்கிறோம் சார். மார்பக புற்றுநோய் வியாதி, அதிலிருந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக குணமடைந்து வந்தாலும் என் உடன் பிறந்த தங்கை மற்றும் தம்பியினால் பல பிரச்சனைகளை தினம் தினம் கையாளுகிறேன். நான் A to Z வீட்டையும் பார்த்து என் வியாதியையும் எதிர்கொள்வது எனக்கு சவாலாக இருக்கிறது. கொஞ்சம் கூட இரக்கமே இல்லை. இதனால் அதிக மன அழுத்தம் ஏற்படுகிறது. இதிலிருந்து நான் முழுமையாக குணமடைந்து அவ்வப்போது செய்யும் என்னுடைய ஆன்மீக சேவையை தொடர்ந்து செய்ய வேண்டும். அதற்கு எந்த மாதிரி நான் பயிற்சி செய்ய வேண்டும் சொல்லு. மேடம், இந்த மாதிரி சிச்சுவேஷன் அந்த பிரஸ்ட்ல சம்பந்தப்பட்டது, யூர் சம்பந்தம் எல்லாமே இமோஷன் தான் மேடம். ஆமாங்க சார். அந்த இமோஷன் அவங்களுக்கு வந்து மேடம் அவங்க பிரச்சனை மேடம் 100, 200, 300, 400, 500, 600% because of emotions, madam. With family issues. Only emotions. Okay. இது போறது என்ன பண்ண முடியும்? அதான் சார் இப்போ அவங்க எல்லாம் பண்ணிட்டு வராங்க. இப்போ இந்த எமோஷன்ஸை கரெக்ட் பண்றதுக்கு தனிப்பட்ட முறையில் எனக்கு ஏதாவது சொல்லி தரீங்களான்னு கேக்குறாங்க. Let it go. எனக்கு வீட்டுக்கு போங்க. ஓகே. என்ன எமோஷன்? என்ன கூப்பிடுங்க போனே. எல்லாமே நானே பாத்துக்க வேண்டியிருக்கு சார். வீட்ல ஏர்னிங் மெடிசன் 2 பேருமே எவ்வளவு நல்லது செஞ்சாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்காங்க சார். அவங்க வச்சிருந்த கடனெல்லாம் நான் தான் அடைச்சேன். நானே சம்பாதிச்சேன். எனக்கு முடியலன்னு கூட வீட்டுல சொல்லல. ஆனா இப்பயும் என்னைய ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டே இருக்காங்க. என்னால முடியல சார். என்னைய பணத்தால ரொம்ப ஏமாத்துறாங்க சார். யார் ஏமாத்துறாங்க? என் கூட பிறந்தவங்க தான் சார். அவங்க தப்பு பண்ணிட்டு இப்போ ரொம்ப பண்றாங்க சார். அவங்க வச்ச எல்லா இதுக்கும் நான் தான் பொறுப்பான. மேடம் நீங்க are you married மேடம்? இல்ல சார், அன்மேரிட். அவங்க ஒருத்தங்க மேரிட் சிஸ்டர், பிரதர் அன்மேரிட். அவங்க எங்க இருக்காங்க? அவங்க இப்பதான் சார் 1 month ஆகுது அவங்க ஹஸ்பண்ட் வீட்ல இருக்காங்க சார். பிரச்சனை பண்ணிட்டு வந்தாங்க சார். அவங்க ஜுவல்ல வச்சு ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்ல லாஸ் பண்ணிட்டாங்க சார். இப்போ அவங்க ஹஸ்பண்ட் சார். இவங்களா? ஆமா சார், என்னோட தங்கை சார். அவங்க இப்போ நான் வாழணும் அப்படின்னா என்னோட ஜுவல்லெல்லாம் நீங்க கொடுங்க, அவங்க ஹஸ்பண்ட போய் நான் தான் சேல் பண்ணேன்னு சொல்றாங்க சார். நான் படுக்கையில இருக்கிறேன். என்ன ஹெல்ப் பண்றதுக்கு? என்ன ஹெல்ப் பண்றதுக்கு மேடம்? சார் அவங்க தம்பி ட்ரிங்க் பண்றான் சார். வேலையும் பார்க்க மாட்டேங்கிறான். எனக்கு
மெடிசின்ஸ்க்குலாம் எல்லாரும் ஹெல்ப் பண்றாங்க சார். ஆனா அதை தாண்டி வீட்டையும் நான் பார்க்கணும். இதனால என்னோட ஹெல்த்தை நான் கவனிக்க முடியல. மேடம் எத்தனை மாதிரி போன வேண்டி இருக்கீங்க? என்ன சார்? எத்தனை வாட்டி சாகணும்னு முடிவு பண்ணிக்கிறீங்கன்னு கேக்குறாரு. எத்தனை பேருக்கு எத்தனை முறை நான் சாகிறதே மேலும் எத்தனை முறை நினைச்சிருக்கிறீங்கன்னு கேக்குறாரு சார்? நிறைய வாட்டி நினைச்சிருக்கேன் சார். ஒரு அதான் போன வருஷம் கூட ட்ரை பண்ணேன் சார். இப்ப அதான் நடக்குது. இல்ல சார், போன வருஷம் கூட ட்ரை பண்ணிட்டேன். அப்புறம் கங்காதரன் சார் வந்து ஹீல் பண்ணி ஆச்சரியமா இருந்து நார்மல் ஆக்குனாரு. எனக்கு அவ்வளவு ஸ்ட்ரெஸ் கொடுக்குறாங்க சார். மேடம் எல்லாத்தையும் விட்டு போக முடியுமா? முடியாது சார். ஏன் முடியாது? சார் நான் கொஞ்சமாவது சர்வீஸ் பண்ணணும் சார். மேடம் நான் என்ன கேட்டேன்னா உங்க குடும்பத்தை விட்டு போக முடியுமான்னு கேட்டேன். உலகத்தை விட்டு போக சொல்றது. உலகத்துல உங்க குடும்பத்தை விட்டு போக முடியுமா? சார் நானும் அம்மாவும் தனியா போலான்னு தான் ஐடியால இருக்கோம் சார். இவங்க என்ன 2 பேரும் டிஸ்டர்ப் பண்ணாம இருந்தாலே போதும் சார். சரி அதை பிளான் பண்ணுங்க மேடம். பிளான் பண்ணும்போது காமிங்க. நீங்க பிளான் பண்ணி தான் நடக்க போகுது. ஒன்னா நடக்க போகுது மேடம். ஓகே மேம். புரியுதுங்களா? அப்பதான் அவங்களுக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க செய்வாங்க. அக்கா யாருமே இல்ல, நான் தான் பாத்துக்கணும். நாங்க எல்லாமே எல்லாம் வந்து கவலை வந்து விட்டு போயிடுவாங்க மேடம். இந்த ஷேர் மார்க்கெட்ல மேடம் இன்னைக்கு வரைக்கும் இந்த ஷேர் மார்க்கெட் விளாண்டு காசு சம்பாதிக்க ரொம்ப குறைவா இருக்காங்க மேடம். ஆமாங்க சார். ரொம்ப குறைவு இல்லைன்னு சொல்லி இருக்கான்னு சொல்ல. ஆனா நம்ம கொஞ்சம் தப்பு பண்ணோம் இருக்குதுலாம். ஆமா சார், அப்படிதான் சார் ஃபுல்லா லாஸ் பண்ணிட்டாங்க. லாஸ் பண்ணிட்டு அவங்க ஹஸ்பண்ட் வீட்ல போய் எனக்கு நான் தான் ஜுவல்லெல்லாம் வாங்கிட்டேன் அப்படின்னு பிளேம் பண்ணிட்டாங்க சார். இப்போ அவங்க வந்து என்னை டார்ச்சர் பண்றாங்க, எனக்கு வேணும் அப்படின்னு. எப்படி வேணும் சொல்றாங்க? அவங்க ஜுவல் வேணுமா சார்? எப்படின்னா சார் நீங்க நகை கூட அப்பதான் உன் தங்கச்சி கூட நான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறதுதான் சார். அவங்க மிரட்டுறாங்க. என்னோட சிஸ்டரே மிரட்டுறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் கூட பரவாயில்ல, அவங்க கொஞ்சம் ஆமா சிஸ்டரே மிரட்டுறாங்க. மேடம் உங்க கையில நகை கொடுத்தாங்களா? ஏன் கையில குடுக்கல, அவங்க பேர்லயே வச்சு லாஸ் பண்ணிட்டாங்க சார். நான் 2 தடவை லாஸ் பண்ணேன். என்ன சார்? அப்புறம் எப்படி கேக்குறாங்க எனக்கு கூட நகை கொடுங்க? இவங்க அங்க போய் வாழ்றதுக்காக போய் சொல்லி என்ன இது பண்ணிட்டாங்க சார். தங்கச்சி வந்து ட்ரேடிங் பண்ணி காசை விட்டுட்டா சார். ஆமா, ட்ரேடிங் பண்ணி காசை விட்டான்னா புருஷங்காரன் ஒத்துக்க மாட்டான்ட்டு இவ மேல பழி சொல்லிட்டா, இவ தான் வாங்கிட்டான்ட்டு. இதான் சரி மேடம், சரி மேடம். பழி அவ தப்பிக்கு பழி சொல்லிட்டா. சைட்டா ரைட்டா? ஆமா ஆமா. சரி, இப்ப இவங்க எப்படி கேட்க முடியும்? நகை குடி எப்படி கேட்க முடியும்? அதான் கேக்குறா, இவ தாங்க முடியாம அழுதுட்டு உட்கார்ந்துருக்கா. இதுதான் இப்ப பிரச்சனை. கேக்குறாங்க சார். என்ன இந்த பிரச்சனை கொண்டு வாங்கன்றாங்க. வீட்டுக்கு கிளம்பி போறது நல்லது. அப்பதான் எல்லாத்துக்கும் அவங்களுக்கு சொந்த புத்தி வந்து சொந்தமா எனக்கு பண்ணணும் திங்க் பண்ணுவாங்க. அது வரைக்கும் உங்களை மேலதான் குதிரை மாதிரி ஓடிட்டு இருப்பாங்க. நீங்க குதிரை எல்லாத்துக்கும். ஆமா சார், அப்படிதான் யூஸ் பண்றாங்க சார். குதிரை இல்ல மேடம், மாட்டு வண்டி. மேடம் குதிரை அப்படியே ரிலாக்ஸா அப்படியே தாயில நிக்க மேடம். மாட்டு நிக்கும், வண்டி மாடு அப்படியே போட்டு கஷ்டப்பட்டு. குதிரை வண்டிக்கு மாட்டு வண்டிக்கு வித்தியாசம் இது. ஓகே ஜோதி, நீங்க வந்து ஃபர்ஸ்ட் வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு பிளான் பண்ணுங்க. அழகா நீங்க சொல்லிட்டு தனியா ஒரு வீடு பாத்துட்டு போங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பாக்கலாம். சரிங்களா மேடம்? ஓகே மேம். ஓகே மேடம், தேங்க்யூ மேடம். தெரியும் நீங்க போறது அவங்க தெரியும், தான் முக்கியம். சரிங்க சார், சரிங்க சார். சார் அது வரைக்கும் இப்ப இவங்களுக்கு என்ன சொல்லி உங்களுக்கு ரிலீவ் பண்ணிக்கலாம்னு கேக்குறாங்க சார். கொஞ்சம் எல்லாத்தையும் விடணும். எல்லாத்தையும் விடணும். ஓகே சார். அவங்க சொல்லணும் என்னால அதெல்லாம் முடியாது, கஷ்டப்படுறேன், நான் வந்து வேலை செய்ய எங்க அம்மாவை மட்டும் தான் காப்பாற்ற முடியும் சொல்லணும். நீங்க என்ன செய்யுங்க. சொந்த வீடா மேடம்? வாடகை வீடு. பாத்தீங்களா, வீடு வாடகை வீடு மேடம். அப்புறம் எப்படி மேடம், எப்படி சொந்த வீடு பண்றது மேடம்? சொல்லுங்க. தெரியல சார், அன்னைக்குள்ள கடக்குறதே கஷ்டமா இருக்கு சார். என்னோட சிஸ்டர் வேற அவங்களுக்கு ஜுவல் குடுக்கலன்னு கொஞ்சம் கடன் கொடுக்க வேண்டியவங்களுக்கு எல்லாம் போன் பண்ணி நாங்க ஊரை விட்டு போறாங்க, ஏமாத்துறாங்க, போங்க அப்படின்னு சொல்லி அது வேற ஒரு டார்ச்சர் சார். நீங்க காசு வாங்கணும் சொல்றாங்க. ஆமா சார், கடன் கொடுக்க வேண்டியவங்களையும் போன் பண்ணி பேசிட்டு நீங்க போங்க, அவங்க ஊரை விட்டு போக போறாங்க, ஏமாத்துறாங்க அப்படின்னு அது ஒரு பக்கம் டார்ச்சர் சார். ஐயோ நல்லாவே இல்லையா மேடம்? நல்லாவே இல்லையா அது?
ஆமாங்க சார். சரி, நீங்க மாதிரி வேற மாதிரி பிளான் பண்ணுங்க மேடம். இதெல்லாம் கொடுத்தாலுங்க நீங்க ப்ரூவ் பண்ணா சரி. நீ எனக்கு காமி, நான் என்னைக்கு காசு தான் கேளுங்க, நான் எப்ப காசு இருந்து கேளுங்க. இல்ல சார், இருக்கட்டும், உங்களோட பிளஸ்ஸிங்கே போகுது சார். நீங்க ஒரு சரி ப்ளஸ் பண்ணி மேடம். விடுங்க சார். நெக்ஸ்ட் பாப்போம். சரி, கண்ணை போடுங்க. என்ன பண்ணுங்க? ஆ சரி மேடம். சுபாஷினி, ஆன்மா எப்போதும் நம் கண்ணுக்கு தெரியாமல் வீட்டுக்கு உள்ளேயும் வெளியேயும் சுத்தி கொண்டே இருக்குமா? மேடம் சொல்லுங்க சார். நான் எவ்வளவு கதை ஆத்மா எவ்வளவு கதை நான் சொல்றது மேடம். ஏன் மேடம் சும்மா எஸ் ஆர் நோ மட்டும் சொல்லுங்க சார் போதும். Sir, if we have any obsession, is it because of soul connection? மேடம், அதாவது ஆ. உலகம் பூரா சுத்தி இருக்கு கோயில்ல. மொத மேடம் குடிக்கார சொல்றது வாங்கி ஷாப்ல இருக்கும். ஆ. சரியா? ஆ. கோயில வந்து கடவுள் தேடுற கோயிலாம் அங்க இருக்கும். கடவுள் தேடுற ஆத்மாலாம் அங்க இருக்கும். ஆ. தற்கொலை போன சொல்ல இங்க வீட்டுல போய் உட்காந்து இருக்கோம், ஆ. மரத்துல உட்காந்து இருக்கோம். இங்கதான் நடக்கிற மேடம். எங்க ஆக்சிடென்ட் நடக்குதோ அங்கெல்லாம் ஆத்மா இருக்கும். ஆக்சிடென்ட் வந்து நடந்து வச்சுட்டு நடக்கவே செய்யும். மேடம் அவர் பேரு என்ன? நம்ம போனோமே ஒசூர்ல ஆக்சிடென்ட் நடக்குதாங்க. சார் மறுபடியும் நடக்குது சார், அந்த இடத்துல நடந்துட்டு தான் இருக்கு சார். மேடம் அதாவது மேடம் இந்திரா, அந்த ஒண்ணு ஜோதி வந்து review இயற்கையா பண்ணுங்க. நடக்குறதுக்கு, ஒண்ணு வந்து டிரைவர்லாம் பான் போட்டு தின்னுட்டு தூக்க முடியாம ஓட்டிட்டு இருப்பானுங்க. ஒண்ணு ஆத்மா பண்ணும். அங்க ஆத்மா வந்து அங்க ஆத்மாவே இல்ல மேடம். இப்ப எக்ஸப்ட் பண்ணாக்க இவங்களோட இதுதான், இவங்களோட பிரச்சனை தான். தூங்க முடியாம போட்டுக்கிட்டு பானை போட்டு ஓட்டிக்கிட்டு தூக்குல ஓட்டுவாங்க. அவ்வளவுதான். சோ அந்த மாதிரி பண்ற ஆக்சிடென்ட் தான் சொல்றீங்க நீங்க அப்போ. அவ்வளவுதான். ஓகே அது சார். 1 2 நடந்திருக்கு இப்ப. அவ்வளவுதான் நம்ம போன ஓகே பிறகு. சார். ஓகே சார். ஆனா கொஞ்சம் கம்மியா இருக்கு சார். அது இன்னும் கரெக்ட். பட் ஆமா ஆனா மேடம், ஆமா. தமிழ்நாட்டுல எல்லாமே ரோடு எப்படி ஓட்டுவாங்க, நடுவில் ஓட்டுவாங்க. ரோடிய ஹார்ன் அடிக்கணும். வண்டி அப்படியே வெட்டி போவோம். இல்லாட்டி அவன் தூக்கத்துக்கு வந்து பானை மருந்து சாப்பிட்டு போவானுங்க. எப்படி மேடம் ஆக்சிடென்ட் நடக்காது? Inul Basaria, Trishur. Question number 1. Our close relatives attached to some temples after death, we see they are all in the temple. We are making them read page number 1 and 7, playing soul elevation song, sending them to their causal body. As you are saying, they have to take another birth to balance their karma. Is there any method to send them to the higher level? நோ மேடம். Okay. மேடம் ஒழுங்கா படிக்காது யூனிஸ் இடம் கிடைக்குமா? கிடைக்காது. அதுக்கு என்ன பண்ண மேடம்? ஒழுங்கா படிக்கணும். திருப்பி படிக்கணும். சரி, நீ திருப்பி படிக்கிறீங்க. நான் வந்து டாக்டர் ஆக போறேன். அதுக்கு எவ்வளவு மார்க் தேவைப்படுது? ஃபுல் மார்க் தேவைப்படுது. 96 80% தேவைப்படுது. 98% தேவைப்படுது. கிடைக்கல, என்ன பண்ணும்? திருப்பி படிக்கணும். ஓ, அப்ப நான் திருப்பி படிக்கணும். அதான் பல பேருக்கு எடுக்க மேடம். சில பேருக்கு மேல போறதுக்கு சும்மாலாம் வந்து கோயில் நிக்கிறாங்க எல்லாம் அனுப்புனேன். அதெல்லாம் சும்மா பேச்சு. அதெல்லாம் யாருக்கு அதுவும் எனக்கு தெரியல மேடம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் அதே இன்னொரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க சார். As a person affected with BM and soul connection, he is getting some pain in his body. We are following the PVH protocol to remove the BM and soul. Now he is fine, all pain gone. After 10 days, the same problem recur again. Again, we are following the same protocol. My question is, are we not following PVH protocol correctly? மேடம் புரோட்டோகால் ஃபாலோ பண்றோம் மேடம். நம்ம சுத்தி எவ்வளவு நெகட்டிவா இருப்பாங்க மேடம். நம்ம சுத்தி எவ்வளவு நல்லா இருக்கு நெகட்டிவா இருப்பாங்க மேடம். ஓ, நிறைய பேர் நெகட்டிவா இருப்பாங்க. சோ நம்மளும் கொஞ்சம் பாசிட்டிவா இருக்கணும், கொஞ்சம் ப்ரொடெக்ஷன் பண்ணிக்கணும். அப்பதான் இதெல்லாம் வராம இருக்க மேடம். there's no guarantee that இன்னைக்கு போனாக்க நாளைக்கு வராது. கேரண்டி. சில பேர் வந்து டைனமிக்கா கார்டு வந்துட்டே இருக்கா மேடம். The forgiveness we asked is not enough. எங்க வலிக்குதோ அந்த இடத்த வந்து ஹீல் பண்ணிட்டு நல்லா பாசிட்டிவா இருக்கணும். சோ கார்டு வரும்போது அங்க போவாது. எங்க வலி இருக்குதோ அந்த இடத்த ஹீல் பண்ணிட்டே இருக்கணும்ன்றீங்க நீங்க. எஸ் மேடம், அங்க அப்படியே இது ஒரு வீக்னஸ் இருக்கு.
அப்போ அந்த ஒரு இடத்துல வீக்னஸ் இருக்கு, அங்கிருந்து கார்டு வந்து அது திருப்பி கனெக்ட் ஆகி பிரச்சனை வரும். நேரா அங்க போவோம் கார்டு. ஓகே சார் அப்ப கார்டு வந்ததுன்னா வேற இடத்துக்கு, வேற எங்க வீக்கா இருக்கோ அங்க போகுமா? எஸ் மேடம். இல்லாட்டி வெயிட் பண்ணும், எங்க வீக்கெண்ட் போருக்கு, இல்லாட்டி ஒரு சக்கரை போய் உட்காந்துரும். ஜெயந்த், சென்னை. ஆன்மாவில் பாதிக்கப்பட்ட ஒருவர் வருகிறார் என்றால் எப்படி நாம் அதை தெரிந்து கொள்வது? அந்த ஆன்மாவை சார் அவர் அந்த பண்ணிட்டு நேரா போய் ஆஜ்னா சக்கரை செக் பண்ண மேடம். ஒயிட் மேஜிக், பிளாக் கர்ஸ் எல்லாமே அங்கதான் வரும். அப்படி இருந்த பிறகு நம்ம விளையாக்கி கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் கொஞ்சமா ஹீல் பண்ண ஆரம்பிச்சுது. நம்ம வேலை செய்யணும் மேடம். அந்த ஆன்மா வெளியில போயிருச்சான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு கேக்குறேன். வெளியே எங்க போறது? இல்ல சார், அது கௌசல் பாடிக்கு அனுப்பிடுறோம். நாங்க தான் சென்ஸ் பண்ண சொன்னோம். சென்ஸ் பண்ணி பார்க்க வேண்டியதானே சோல் இருக்கா இல்லையான்னு. சார் எங்கிட்டயே ஆன்மா இருக்கான்னு எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது? சென்ஸ் பண்ண சொல்லுங்க மேடம். இப்ப எங்கிட்ட இருந்தனாலும் சென்சிங்கே தானே சார்? ஆமா மேடம். ஓகே சார். ஒன்னே அந்த மாதிரி இருக்கும், ஃபீல் பண்ணும். யாரும் சொல்லுவாங்க ஏன் இந்த மாதிரி பேசுறேன்னு யாரும் சொல்லுவாங்க. அந்த டைம்ல இருந்து இன்னும் நல்லா சென்ஸ் பண்ணி ட்ராக் பண்ணலாம். ஆத்மா என்கிட்ட இருக்கா ஒன் செக் பண்ணி பண்ணுங்க. ஒன் காமிக்குதே காமிக்குமே. ஓகே. இப்ப வருமுன் காப்போம் என்பது போல எதிர்மறை சக்தி தொடர்பில் இருந்து என்னையும் என்னை சேர்ந்தவர்களையும் எப்படி பாதுகாப்பது? மேடம், ஃபாலோ ஸ்பிரிச்சுவல் ஹைஜீன். சொன்னா பாத்தீங்கன்னா அந்த பெங்களூர்ல இருந்து நான் கோயில் போக மாட்டேன், அந்த வீட்டுல கோயில் வச்சுக்கானே பூஜை பண்றான், என்ன பண்றது? இந்த மாதிரிதான் மேடம். யாரும் ஃபாலோ பண்ணல, அவங்க அங்க பூஜை பண்ணிட்டு பூஜை பண்ணிக்கிட்டு உட்காந்துருக்காங்க. அப்ப என்ன பண்றது? ஹலோ, நம்மதான் எல்லாம் நம்ம கையில இருக்கு மேடம். ஸ்பிரிச்சுவல் ஹைஜீன் நம்ம கையில இருக்கு. சரி, இப்ப நீங்க வந்து மேடம் நல்லா சாப்பிடுறீங்க, ஓகே, சுகர் ஏறிச்சு, என்ன பண்ணும்? இன்சுலின் போட்டுக்கணும், மருந்து சாப்பிடணும். நெக்ஸ்ட் வந்து சாப்பாடு பாத்துக்கலாம் மேடம். இசி போட மட்டும் பத்தாது. எவ்வளவு பேர் வந்துட்டு அந்த 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 யூசர் நம்பர்ல குறைச்சிருக்காங்க மேடம். சாப்பாடு பார்த்து ஹீலிங் பண்ண பிறகு நம்பர் குறைச்சிருக்காங்க. சார் சுகரே நில் ஆயிருக்கு சார், அந்த ப்ராப்ளமே இல்லாம ஆயிருக்கு ஹீல் பண்ணி ஃபுட்ட மாத்தி. எஸ் மேடம், எல்லாம் பண்ணும் மேடம். பண்ணாடி ஒண்ணும் செய்ய முடியாது. அதே மாதிரிதான் ஸ்பிரிச்சுவல் ஹைஜீனும். நான் பண்றேன் நான் மந்திரத்தை படிக்கிறேன், அப்புறம் அங்க கோயில போய் திருநூறு போடுறது, கையில கயிறு கட்டுறது, அப்ப என்ன பண்றது? சரி, நீங்க பண்ண மாட்டீங்க, வீட்டுல யாராச்சும் கும்பிட்டு இருப்பாங்க உங்களுக்கு. சொல்லுங்க மேடம், என்ன பண்றது? நீங்க சொல்லி கொடுத்த மொத்தல நாங்க அதை ஃபாலோ பண்றோம் சார். அப்பதான் அது கரெக்ட் ஆகும். நெக்ஸ்ட் சார். எஸ் சார். எல்லாம் கொஞ்சம் பயப்படுவாங்க. இப்படி ஃபாலோ பண்றது, இது ஒண்ணுமே இல்லையே, தப்பா இருக்க. ஓ, அப்புறம் எல்லாம் அந்த பயத்திலே வந்து ஃபாலோ பண்ண மாட்டாங்க மேடம் எல்லாரும். கண்டிப்பா சார், அந்த பயம் எல்லாருக்குமே இருக்குது சார். கொஞ்ச நாளைக்கு ஃபாலோ பண்றாங்க. சோ இதான ஒண்ணுமே இல்லையே, இது சரி, எதுக்கு ஃபாலோ விட்டேன்னு ஒரு பயம் வந்துருது. அப்புறம் கொஞ்ச நாள் விட்டுறாங்க. எல்லாரும் கோயில் போடுறாங்களே, ஆமாங்க சார். நம்ம கோயில் போறதுல என்ன நடக்கும்? இந்த பயம் மேடம். நம்ம பண்ண மித்தவங்க பயம் புத்தி வச்சிருப்பாங்க நம்மளைய. ஆமாங்க சார். ஓ, நீ சாமி கும்பலையா, நீ பாரு ஒண்ணு நடக்குது பாரு. அந்த சாமி பண்ண இவங்க பண்ற சாபம் வந்து எஃபெக்ட் பண்ணும். ஓ, இவங்க கொடுக்கற சாபம். கேவி சாரதா, திரிஷூர். சார், is dark energy souls are connected to internal organs also, and if so, is it specifically needed to say in page 7 or through 1 that all the dark energy BM WM tantric souls connected in my kidney, liver, etc., pancreas, etc. அது வந்து நான் சொல்றேன். கார்ட்ஸ் வரும், பிளாக் பெயிண்ட் பண்ணும்போது கார்ட்ஸ் வரும், பிளாக் பெயிண்ட் போது சோல்ஸ் வரும், கார்ட்ஸ் நார்மலா வரும், தாட் ஃபார்ம்ல வரும். மொத வந்து அட்டாக் பண்ணும்போது அந்த சக்கராஸ் அட்டாக் பண்ணும். சரியா? அந்த சக்கராஸ் அட்டாக் பண்ண அங்க இருக்கிற சக்கர என்ன கொண்டு பண்ணுமோ அந்த இடத்தை எஃபெக்ட் பண்ணும். முதல்ல சக்கராவை அஃபெக்ட் பண்ணி அப்புறம் அது கனெக்டடா இருக்கிற ஆர்கனை அஃபெக்ட் பண்ணும். எஸ்,
சக்கரா மூலியமா தான் போனோம். ஆனா பிளாக் மேஜிக் ஒரு இடத்துல அந்த மாதிரி பார்க்கல பாருங்க. ஒருத்தன் வந்து பாருங்க, ஒரு தாந்திரிக் அவன் என்ன பண்றான், ஒரு ஊசியை குத்துறான். சரியா? எங்க குத்துறான்? ஹார்ட்டை குத்துறான். அங்கேருந்து ஒரு காட் ஹார்ட்டுக்கு வரும். ஓகே. அந்த சக்கரா மூலியமா தான் ஹார்ட்டுக்கு போவோம். நம்ம சோலார் பிளெக்சிஸ், ஹார்ட் சக்கரா, த்ரோட் சக்கரா அங்க போவோம். அதே மாதிரி உள்ளுக்கு பார்த்தாக்கா அந்த ஹார்ட்டுக்கு வந்து சக்கரா சொல்றோம். நான் சக்கரா பம்ப் 1, பம்ப் 2, பம்ப் 3, பம்ப் 4 சொல்லுவோம் பாத்தீங்களா? அந்த மாதிரி அந்த சக்கரா அதுல போகும். சரிங்களா மேடம்? ஓகே சோ சார். அதாவது எங்க அங்க அது டைப் ஆஃப் பிளாக் மேஜிக் என்ன மாதிரி பிளாக் பண்றாங்களோ அந்த மாதிரி எஃபெக்ட் வரும். ஓகே சார். ஊசி குத்துறவங்க, கத்தி எடுத்து குத்துறவங்க, வெட்டுறவங்க, அந்த மாதிரிலாம் பல மாதிரி இருக்கு மேடம். ஓகே. ஆனா ஆயிரக்கணக்கான வராது மேடம். ஆயிரக்கணக்கான வருது, 600 வருது. அதெல்லாம் சும்மா பேச்சு மேடம். அதெல்லாம் நான் யாருக்கும் கத்து கொடுக்கல. லட்சக்கணக்குல அதெல்லாம் ஒண்ணு இல்ல மேடம். ஐ டோன்ட் அண்டர். நான் இதான் என்னைக்கே நான் இதெல்லாம் சொல்றது பாத்துருக்கீங்களா? நான் சொன்ன 1000 கனெக்ஷன் வரும் அந்த ஒயிட் மேஜிக்ல. எதுவும் அந்த மாதிரி இன்னொருல இருந்து ஒரு கனெக்ஷன் வரும். இன்னொருல அவங்களுக்குள்ள அந்த கனெக்ஷனை தான் அவங்க தெரியாம சோல்னு சொல்லிக்கிறாங்களா சார்? எஸ் மேடம். ஓகே சார். ஆனா ஆயிரக்கணக்கெல்லாம் இல்ல மேடம். அதெல்லாம் ஒண்ணு இல்ல மேடம். சும்மா இதெல்லாம் ரொம்ப தப்பு. நான் இதான் கத்துக்கவே இல்லை. யாரும் இந்த மாதிரி சொல்லவே கூடாது. ஓகே சார். ம். அப்படியே அட்டாச் ஆனாலும் ஒரு சோல் 2 சோல் அந்த மாதிரி தான் ஏதாவது ஆகுமே ஒழிய இந்த மாதிரி லட்சக்கணக்கிலாம் வராது. சோல் கூட அந்த ஆரால இருக்கும், இமோஷனல் போர்டு இருக்கும், எனர்ஜி போர்டு இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்க மேடம். அது மூலியமா தான் உள்ளுக்கு போகணும். அதான் சிசோஃப்ரேனியா, பைபோலா வெளியே நிற்கும், உள்ளுக்கு போவோம். அது பாருங்க, அந்த நான் சொல்லுவேன்ல, அந்த லேடிஸ் வந்து ப்ளீட் பண்ணும். அந்த ப்ளீட் பண்ணும்போது நேர செக்ஸ் வந்து கார்ட்ஸ் வரும். ஓகே. அப்புறம் யூட்ரஸ்க்கு போவோம். அதனால்தான் அந்த ரத்தத்தை குடிக்குங்க. அதெல்லாம் அந்த காலி பரப்பெல்லாம் பாருங்க, ஹீல் பண்ண பிறகு உடனே நின்றுச்சே. அப்படி நான் சொல்லி அது நிக்காட்டினா அப்படின்னு நான் தப்பான டயக்னோஸ் கொடுக்குறேன். ஹீல் பண்ண பிறகு எத்தனையோ பேருக்கு மேடம் ப்ளீட் நின்றுருக்கு மேடம். அப்பனா நான் டயக்னோசிஸ் சரியா பண்றேன். சோல்ஸுக்குன்னு எல்லாம் புரியணும். ஆமா சார். சரியாயிருச்சான்னு யாராவது கேட்டா கூட நீங்க வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். சரியாயிருச்சுன்னா ஓகே அப்படின்னு தான் சொல்லியிருக்கீங்க. ஆமா. அப்புறம் கனெக்ஷன் வரல. பார்க்கலாம் அப்படின்னு தான் சொல்லுவீங்க. இல்ல சரியாயிரும் போனாலும் நீங்க சொல்லவே மாட்டீங்க. ஆனா அந்த கோயிலை கிளீன் பண்ணுது அங்க இருக்கும் ஆயிரக்கணக்கான சோல்ஸ் இருக்கும். எதுக்காக? நம்பிக்கை. இங்க வந்தாக்கா அம்மனை பார்ப்பேன், இது பார்ப்பேன், அது பார்ப்பேன். நம்ம சொல்லியிருக்காங்க மேடம். சரி, மதுரை மீனாட்சி எத்தனை வருஷம் அந்த கோயிலு? எத்தனை பேரு அந்த கோயிலை கும்பிடுறாங்க? எல்லாம் போன பேர் எங்க போவாங்க? எல்லாம் அந்த ஆத்மால எங்க போவோம்? மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு தான் போகும். ஆமா. அங்கேருந்து நீங்க எல்லாம் போகும்போது உங்களுக்கு கூட வரும். உங்க கூட வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. இப்ப நீங்க வந்து லைட்டா மாறிங்க. நீங்க டிவைன் ஃபைல் சொல்லி நல்லதை செய்யும்போது இறைவன் பணிச்சும் போது உங்களுக்கு வந்து ஒரு லைட் வரும். அந்த லைட் தான் அவங்கள பார்க்கும்போது உங்க கூட வருவாங்க. பயப்படக்கூடாது. வருவாங்க மேடம், எல்லாம் வருவாங்க. சோர்ஸ் வரும். உங்களுக்கு பார்த்தாங்க, இவங்க யாரு, இவங்க வேற மாதிரி இருக்காங்களே, நல்லா இருக்கு, வர வா கூட போவோம், அங்க போனாக்கா நம்மளுக்கு இடம் கிடைக்கும், இங்கெல்லாம் நாங்க உட்காந்து ஒண்ணுமே இல்லைன்னு உங்க கூட வருவாங்க. அவ்வளவுதான். அதை நினைச்சு பயப்படக்கூடாது. மேடம் அந்த 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 ஈராக்ல போயிட்டு 6 மில்லியன் இடம் போய் பார்த்தாலாம் என்ன மாதிரி இடம் மேடம்? அது எவ்வளவு சோல் அங்க இருக்கும். இந்த மாதிரிதான் மேடம் அவங்களாம் இறைவனை பார்க்க போறாங்கன்னு வெயிட் பண்ணிருக்காங்க. என்ன பண்றது? யாரும் நம்பிக்கை போட்டாங்க, அங்க போ, இங்க போ, அங்க போ. சரி, உங்களுக்கு வியாதி வரும் மேடம், என்ன பண்றாங்க? அங்க போய் கும்பிடு, இங்க போய் கும்பிடு, அங்க போய் கும்பிடு சொல்றாங்களே. ஆமா சார். இந்த நம்மளும் போறோம் தானே அறியாமலே. ஆமா சார். வருவாங்க, நான் அங்க போயிட்டேன், இங்க போய் உன்னாடுக்கல சார், உங்கள்கிட்ட கடைசியா வந்திருக்கேன்னு சொல்லுவாங்க. திரும்ப பேரும் சொல்றாங்க நம்மகிட்ட அந்த மாதிரி. ஆமா சார். அங்க போங்க, இங்க போங்க, சரியாயிரும்னு சொல்லுவாங்க. இல்லாட்டி இந்த மாதத்தோட இலையை வச்சு சாப்பிடுங்க, அந்த இது சாப்பிடுங்க, இவ்வளவு சொல்றாங்களா மேடம்? குமார், ஈரோடு. கொஸ்டின் நம்பர் 1. நமது சர்வதேச பயிலரங்கில்
பிஎம் ரிமூவல் பாடலுக்கு பிறகும் ஆன்மாக்களை பிரச்சனைக்குரியவரின் ஆறாவில் உணர முடியுமா? ரிமூவ் பண்ணிட்ட அப்புறம் ஆர்ஆ சென்ஸ் பண்ணா சோல் இருக்குமான்னு கேக்குறாரு சார். மேடம் சில சோல் போவாது, அந்த மாதிரி சோல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா ரொம்ப லெஸ்ஸான வாய்ப்பு. 2026 வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா செஞ்சிருக்கோம் மேடம். ஓகே, மேக்ஸிமம் 95% போயிடும். ஏதோ 1-2 வேணா இருக்கலாம். கரெக்டா நோ சார்? மேடம் 99% போயிடும். 99. ஓகே, சூப்பர். 99% போயிடும். அந்த ஆனா 1-2 போயிட்டு திருப்பி வந்துடும். சில பேர் வந்து இவன் பண்ண போறான்னு ஓடி போய் ஒழிச்சு வைக்கச்சோம். அதுவும் இருக்கு மேடம். அப்படி இருக்கா சார்? அப்ப நீங்க நம்ம அங்க போகும்போது அந்த சோல் வெளியில எங்கேயாவது நின்னுரும், நம்ம வெளியில வந்தா மறுபடியும் வந்து அட்டாச் ஆயிக்குமா? இப்ப மேடம் ஒரு 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 டீ கடை இருக்கு, அங்க 50 பேர் உட்காந்துருக்காங்க. அந்த 50 பேர் 2 பேர் வந்து கட்டவன் ஏதோ ஒரு தப்பு செஞ்சு உட்காந்துருக்கான். ஒரு போலீஸ்காரன் உள்ளுக்கு வரான். இவங்க 2 பேர் என்ன பண்ணுவாங்க? நைஸா வெளியே வந்துருவாங்க. ஏன் மேடம்? போலீஸ் பயமா இருக்கும். ஆனா அந்த போலீஸ் ஒண்ணு அவன் போலீஸ் தெரியாது. அவன் சும்மா வந்திருக்கான் டீ குடிக்க. தெரியாது. அவன் சும்மா டீ குடிக்க வந்திருக்கான். இவன் வராண்டா டே வராண்டா கருப்படா இவங்களே அந்த மூக்க மொழியும் காமிச்சிருவானுங்க. போலீஸ் ஏன் அவங்க 2 பேர் ஏன் அப்படி பாக்குறாங்க? ஏன் மொழி ஏய் மாறாங்க, ஏன்னா அப்படி சிரிக்கிற ஏன்னு பாக்குறேன். அப்ப அவனுக்கு உடம்பு கொண்டு சொல்லிடுவான். அதே மாதிரி நம்ம செய்யும் போது சில சோல் போறது வாய்ப்பு இருக்கு, சில சோலுக்கு ஓடி போற வாய்ப்பு இருக்கு, சில பேர் சண்டை கொடுக்க வாய்ப்பு இருக்கு, பல மாதிரி இருக்கு மேடம். இப்ப வந்து அந்த ஒரு போலீஸ்கார வரான், இவன் படம் கட்டுவேன், அவன் கிடக்குறான்னு அவன் போலீஸ்கார பாப்ப என்ன பண்றான்னு அவன் போயிடுவான். கொஞ்ச நாள் கழிச்சு இன்னொரு பெரிய போலீஸ் வராரு, ஏசிபி வராரு. ஏசிபியா ஆக்சிடென்ட் கமிஷன் போலீஸ் வராரு மேடம். அவருக்கு 4 போலீஸ் வராங்க. என்ன பண்ணுவானுங்க? எல்லாம் ஓடி போயிடுவானுங்க. டேய் பெரிய ஆள் வருவாரு கிளம்பி ஓடி போயிடுவாங்க. கமிஷன் வந்து ஓட்டுருவாங்க. ஆமா, பயந்துவாங்க மேடம். இதேதான் நடக்கும். சில பயந்து போவோம், சில பயந்து போவாது. சிலது வந்து வார பாக்குறேன்னு சொல்லுவோம். அவன் துப்பாக்கி எனக்கு துப்பாக்கி இருக்குன்னு சொல்லுவான். பாப்போம் என்ன இருக்குதுன்னு. ஒருவரிடமிருந்து சாரால் வெளியேற்றப்படும் ஆன்மா மீண்டும் திரும்ப வருமா? நீங்க வெளியேற்ற ஆன்மா திருப்பி உள்ள வருமா எங்களுக்கு? மேடம் இந்த கேள்வி கேட்க கூடாது மேடம். சொல்லிருக்கேன். வேற ஆன்மாக்கள் வர வாய்ப்பு இருக்கா? நீங்க ஒழுங்கா பிராக்டிஸ் பண்ணாக்க இன்னும் ஆத்மா வரது வாய்ப்பு இருக்கு. நீங்க தான் சொல்ற, நீங்க தான் பிராக்டிஸ் பண்ணணும். ஓகே, பிராக்டிஸ் பண்ணாக்கா இதான் வராது. திருப்பி நீங்க போற வழியா ஒரு சாமி கோயில் பண்ண என்ன ஆகும்? இப்ப நீ கேரளா போறீங்க, சரியா மேடம்? கேரளா போறீங்க போது சும்மா போய் பாப்போம், சோட்டானிம்மன் கோயில போய் பாப்போம்னு சொல்றீங்க. அங்க கோயில் போது உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்கு. அவ்வளவுதான். சோ நம்மளும் கொஞ்சம் பாதுகாப்பா எங்க போகணும், எங்க போக கூடாது, யார பாக்கணும், யார பேசுறது மாதிரி இருக்கு மேடம். செய்யணும்ல, நம்ம கரெக்டா இருந்துக்கணும். சரி, ஆன்மாக்களையும் இருண்ட சக்திகளையும் எப்படி வேறுபடுத்துவது? ஆன்மாக்களையும் டார்க் எனர்ஜியும் எப்படி டிஃபரன்ஷியேட் பண்றது? ஒண்ணு வந்து ஏற்கனவே பாடி இருக்கு. டார்க் எனர்ஜி வந்து தாந்திரிக அனுப்புவாங்க, நம்மளே அனுப்பலாம். அது எனர்ஜி மேடம். ஆத்மா வேற, எனர்ஜி வேற. எனர்ஜினா பெரும்பாக்கம் சென்டரில் வகுப்பு எடுப்பதற்கு வழிமுறைகள் எவை? மற்றவர்கள் வகுப்பு எடுக்கும் போது கருப்பராயன் சாமி பற்றி நிறைய கூறுவதும், திரும்ப திரும்ப ஆன்மாக்கள் தொடர்பு குறித்து பேசுவதும் சென்டர் வந்தால் சரியாகும் என்னும் நம்பிக்கையே கேள்விக்குறி ஆக்குகிறது. இதை எவ்வாறு அணுகுவது? மேடம் நான் என்ன சொல்றேன், அங்க போனாக்கா எல்லாமே போயிடும். நீங்க இங்க கிட்ட அங்க நான் ஒண்ணும் செய்ய முடியாது. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். சென்டர் வந்தாக்கா எல்லாமே போயிடும். அது தப்பா சொன்னாக்கா அது அவங்க பிரச்சனை, ஏன் பிரச்சனை. அங்க சென்டர் வந்த பிறகு எந்த டீச்சரும் சோலை பத்தி பேசக்கூடாது. வாங்க உட்காருங்க, படிங்க, சென்ஸ் பண்ணுங்க. நீங்க சென்ஸ் பண்ணும்போது உங்க ஆத்மா மைண்ட் சென்ஸ் பண்ணாதீங்க, சரியா? சென்ஸ் பண்ணிட்டு ஹீல் பண்ணுங்க, அவ்வளவுதான் உங்க வேலை. ஒன்னும் இருக்கு ஒன்னும் ஆகுது அந்த மாதிரி சொல்றாங்க. இன்னொரு கோயில் காட்டு சொல்லுங்க மேடம், தெரியாது.
Okay, sir. Sir, Ranjani Karur. My mother-in-law is suffering from dementia and she is having soul connection. She says that somebody is pushing her down. She often goes out of the house and comes back safely. So please kindly help her to come out இப்ப of the அவங்களுக்கு soul ஒரு connection. சோனம் இல்ல மேடம். இப்ப ஒரு சோனம் இல்ல மேடம். சரியா? இப்ப இல்ல. Okay. இப்ப இல்ல. But regular-ஆ ஆனா attach இந்த ஆகுதுங்கறாங்க. மாதிரி ஆளுங்களுக்கு இந்த மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க சார்? இந்த மாதிரி ஆளுங்களை இந்த மாதிரி ஃபீல் என்ன இருக்கு 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 இதேதான் சொல்லுவாங்க மேடம். ஓகே சார். ஒரு பைத்தியம் மாதிரி ஆயிடுவாங்களாம். இதான் டிமென்ஷியா. டிமென்ஷியா. இல்ல சார் இந்த பேர் கொடுக்கல. வழிபாட்டு முறைகள் சில பேருக்கு இருக்கு மேடம். இல்லன்னு சொல்ல, சில பேர் இருக்காங்க பாப்பாங்க. சரியா? சில பேர் பைத்தியம் முடிச்சு மேடம். ரோட்ல போறான் பாத்தீங்களா? ரோட்ல பாத்தீங்களா? சட்டையில துணியில மாத்தாம இருப்பான். ரைட்டா? அவன் அப்படியே பேசிட்டு இருப்பான். ரைட்டா? இப்ப இதே மாதிரி உங்க பாட்டில விட்டீங்க, அந்த மாதிரி ஆயிடுவாங்கலாம். ஓகே சார். ஏதோ குடும்பம் இருக்கறனால பாத்துக்கிறீங்க. பாத்து வீட்டுல வச்சுக்கிட்டு எல்லாம் குடுக்குறீங்க மேடம். இவங்க எல்லாம் ரோட் யாரும் இல்ல பாக்குறதுக்கு, அப்படி நடப்பாங்க. அவ்வளவுதான். சார் வழிபாட்டு முறைகள், பூஜைகள், பரிகாரங்கள், இறை வழிபாடு இவை எதுவும் வேண்டாம். நாம் நல்லது மட்டுமே செய்து வந்தால் இந்த பிறவியில் நம் கர்மாக்கள் அனைத்தும் சரியாகி விடுமா? ஆனா மேடம் செய்யும் போது ஈகோட செய்யக்கூடாது மேடம். ஈகோல செய்யக்கூடாது. ஒண்ணுமே எதிர்பார்க்காம செய்யணும். யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. நான் ஒன்னு ஒஸ்தி எனக்கு ரொம்ப ஹீல் பண்ணுங்க அதெல்லாம் சொல்லக்கூடாது. போயிட்டு ஹீல் பண்ணிட்டு போக வேண்டியதான். நான் யாருக்குமா நான் எத்தனை பேருக்கு ஹீல் பண்ணிட்டு இருக்கேன். இதெல்லாம் சொன்னாக்கா அப்ப ஈகோனால ஹீல் பண்ணுது மேடம். ஒண்ணும் நடக்காது. அதெல்லாம் ஒண்ணும் நடக்காது. சார் இவங்க பேர் சொல்லல. Following PVH for the past 3 years, our entire family is strictly following spiritual hygiene. No puja room in our house. The bridegroom's family visited our house. The marriage was almost final, and when they saw that there is no puja room in our house, they cancelled the wedding and went away, stating the reason that we are not following the God's path. To satisfy these kind of people, do we need to act that we are following the deity methods by putting photos and other puja things? இதுதான் மேடம் ப்ராப்ளம். ஆமா சார். இவர் நிறைய பேர் இருக்காங்க சார். இததான் பெரிய ப்ராப்ளம் மேடம். ஆமா சார். அதுக்கு வழி சொல்லுங்க சார். நான் ஒன்னும் சொல்ற மாதிரி சும்மா ஒரு பூஜை மாதிரி வச்சுக்க சொல்லுங்க மேடம். ஒண்ணு பார்க்க முடியாம ஏதோ விநாயகர், சரஸ்வதி, லட்சுமி அது மாதிரி வச்சுக்கலாம். பிரச்சனை இல்லாத கடவுள் எல்லாம் வச்சுக்கலாம். பிரச்சனை இல்லாத கடவுள். அப்புறம் இன்னொரு விஷயம் சார், ஒன் அதர் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆர் சஜஸ்டிங் us to do பரிகாரம் ஃபார் ராகு கேது தோஷம். What can be done for this in PVH? மேடம் நான் ஒன்னு சொல்ல, இதெல்லாம் மேடம் நம்பிக்கை தான் மேடம். ஓகே. அது போய் பண்ணணுமா சார்? எனக்கெல்லாம் தேவையில்லை. அதான் ஸ்பிரிச்சுவல். அங்க போனா அங்க என்ன இருக்கோ நம்ம ஊர்ல வந்துடும் மேடம். என்ன பண்ண போறீங்க? அங்க போய் செஞ்சா அங்க இருந்து நம்ம கிட்ட அங்க இருக்கிறது ஏதாவது ஒட்டிட்டு வந்துடும். ஆனா இப்ப இவங்க கேக்குறவங்களுக்கு நல்லபடியா வேற நல்ல கல்யாணம் நல்ல மாப்பிள்ளை வந்துருமா சார்? மேடம் நல்லபடியா நடக்கும் மேடம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சுப்பிரமணி குமாரபாளையம், ஈரோடு. I am a weaver from Erode district, sincerely following PVH, not able to meet livelihoods, earning 1,500 rupees per week. Have a doubt that my boss is cheating me by not giving proper wages for my weaving work. Can I change the job? Marriage also not happening. மேடம் என்ன வேலை? Weaving sir. நெசவு. அது பெரிய வேலையாச்சு மேடம். ஆமா சார். செய்யறாங்க ஆனா பணம் கிடைக்கிறது இல்ல. அவங்களுக்கு அவரோட ப்ராஸ்பெரிட்டி ரொம்ப லோவா இருக்கு மேடம். ரொம்ப பிளாக்ஸா இருக்கு. ப்ராஸ்பெரிட்டி. காசு மன்னிப்பு சொல்லுங்க. பணத்துக்கு மன்னிப்பு. சுப்பிரமணியம் சார், பணத்துக்கு மன்னிப்பு நிறைய படிக்கணும். ப்ராஸ்பெரிட்டி கம்மியா இருக்கு. எனர்ஜி கம்மியா இருக்கு. பிளாக்ஸ். அப்புறம் டிவைன் ஃபேஸ் சொல்லுங்க. மன்னிக்கு டிவைன் ஃபேஸ் சொல்லுங்க. அவருக்கு ப்ராஸ்பெரிட்டி இல்ல, பிளாக்ஸும் ரொம்ப இருக்கு மேடம். ஓகே சார். அடுத்த क्वेश्चन சுனில் குமார், கோயம்புத்தூர். Divine sir, my daughter is affected by soul connection at fixed times throughout the day. During this time she gets very angry and starts shouting and screaming as though talking to the soul in anger, holds her forehead sometimes.
Reading page number 7 and playing the elevation does not help. And sometimes she becomes calm after 2 hours. Please give us a solution on how to solve and help her come out of this. ரொம்ப நெகட்டிவா இருக்கு மேடம் இப்ப அந்த வீடு. வீடு கிளீன் பண்றேன் மேடம். Yes, sir. ஓகே மேடம். ஓகே சித்ரா. நெக்ஸ்ட் இருக்கா சித்ரா? சாந்தி விநாயகமூர்த்தி வந்திருக்காங்க சார். பால்பிட்டேஷன் இருக்குன்னு சொன்னாங்க. மேடம் சாந்தி மேடம் வாங்க பேசுங்க. இது அக்காவா தங்கச்சியா? ஹலோ அக்கா 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 சார். உங்க வீட்டுக்காரர் படிக்கிறாரா மேடம்? ஐயோ சார், ஒரு நாள் மகனுக்காண்டி ஒரு நாள் படிச்சாரு, அதோட சரி. சொன்னீங்க யூகேல இருந்து பேசுங்க. எல்லாமே நெகட்டிவா அங்கேதான் வருது மேடம். ஒரே ஒரு நாள் அன்னைக்கு சொன்னனால நீ அந்த நேரம் மாத்திரம் படிச்சாரு, அதுக்கு சரி. என்ன மேடம் பண்றது சொல்லுங்க. தெரியலையே சார், எல்லாமே ரொம்ப வீட்டுக்கு கஷ்டமா இருக்கு. அந்த இந்த வருத்தம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆல்ரெடி பேஸ் மேக்கரும் போட்டிருக்கேன் சார். ஐயோ உங்க வீட்டுக்கு எத்தனை போட்டுங்க மேடம்? நல்லா சாப்பிட்டுக்கலாம் மேடம். சாப்பிடுறேன் சார், ஆனா எனக்கு அந்த எனர்ஜியே இல்லாத மாதிரி தான் இருக்குது. சாப்பிடறேன்னா அள்ளி சாப்பிடுறதுல அளவா கூட சாப்பிடலாம் மேடம். உங்க சாப்பாடு பத்தல. ஓகே. ஹார்ட்லாம் எஃபெக்ட் பண்ணுது. என்ன சாப்பிடுறீங்க? வெஜிடபிள்ஸ், கீரை, காய்கறி. எப்படி நான் வெஜிடேரியனால எப்படி 3 காய்கறிகள் வந்துடும். ரைஸ் குறைச்சி சாப்பிடுறது, அப்படி பயறு அதெல்லாம் இடையில சாப்பிடுறது. உங்க பாடி 1, 2, 3 கிலோ போடணும் மேடம். ஓகே சார். நல்லா சாப்பிடுங்க மேடம். வீட்டுக்கார மேடம் ரொம்ப கவலையா இருக்கு. நாளை கொஞ்சம் மறந்துருங்க மேடம். புரியல சார். வீட்டுக்காரங்க மறந்துருங்க. இப்ப கொஞ்சம் மறந்துட்டு தான் வரேன் சார். விட்டுருங்க மேடம். என்னாச்சும் கொண்டு போற இருந்தாரு. நீங்க நல்லபடியா இருக்கணும். நீங்க அவர் மருந்து இருந்தாரு, அவ்வளவுதான். சாப்பிட போடுறேன், சாப்பிடு, அவ்வளவுதான். அந்த மாதிரி இருங்க. நிறைய பேர் உங்களுக்கு அது சில சமயம் விட்டுறாருங்கல்ல. அப்ப இப்ப ரிவர்ஸ்ல ஆகுற மாதிரி இருக்கு சில இடங்கள்ல. இப்ப நான் விட்டாலும் விட்ட மாதிரி அந்த மாதிரி. சரி மேடம். ஓகே மேடம். ஆஜனா சக்கரால உங்க ஹீலிங் வாண்ட் எல்லாரும் வாண்ட் எடுத்து வச்சுக்கோங்க நெத்திக்கு முன்னாடி. The connection of wands was a divine fire. The connection of wands is purely godly size. God, thank you very much for all the teaching, all the compassion, all the guidance, all the protection, all the knowledge I'm receiving from PVH to the healing wand, to the cosmic beings of Borobudur, Devara Borobudur, healing angels, cosmic beings, cosmic council, everybody. Thank you, thank you, thank you. Okay, madam. Done. Thank you.